വെള്ളറട പാലോട് തെന്മല വഴി தென்காசிக்கு ஒரு யாத்ரா. தென்மலை டேமை தாண்டினதுமே ஒரு 13 ஆர்ச் பிரிட்ஜை பார்க்கல. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு நதி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். அதோட அழகே வேறு லெவல் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் லாரிகளோட டிராஃபிக் சத்தம் தான். அந்த டிராஃபிக் சத்தங்களை தாண்டி நம்ம வரும்போது தமிழ்நாடு எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் செங்கோட்டை நம்ம தென்காசி வந்துடும். தென்காசிக்கு எத்தினதுமே 2 சைடு பார்க்குறதுக்கு ரொம்பவே பச்சப்பும் பாயிலுமாக இருக்கும். அந்த விவசாய நிலங்களும் அந்த விவசாயிகளையும் பார்த்துக்கிட்டு நம்ம நேரவே தென்காசிக்குள்ளாடி என்றாகலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜி ரக்கட் ரைடர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஒரு ரைட் போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 7 months பக்கத்தில் ஆகுது நம்ம லாங் ரைடு போய். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா ஒரு மன்சூன் சீரீஸுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி நம்ம இங்கேருந்து டேரெக்டாக இப்போ தென்காசி போக போகிறோம். தென்காசி போயிட்டு இன்றைக்கி தென்காசி ஸ்டே பண்ணி அங்கே பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம நாளைக்கு மார்னிங் ஒரு 6 o'clock அந்த டைமில் நம்ம அச்சன் கோயில் வழியாக கோனி ஃபாரஸ்ட் வழியாக நம்ம இடுக்கி போகிறோம். இடுக்கி போய் அங்கேருந்து வாகமன், அதுதான் நம்மளுடைய பிளான். ஆக்சுவலி வாகமன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி தான் நம்மளுடைய பிளான். ஆக்சுவலி இந்த ரைடு ரொம்ப லாங் ரைடு, நியர்லி 8 days வரும். நான் 7 days தான் நான் ஜாயின் பண்ண போகிறேன். 7 days தான் நான் ரைட் பண்ண போகிறேன். ஏன்னா நேற்றுக்கு 1 day சென்னையிலேருந்து பசங்க எல்லாமே தென்காசி ரீச் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு 1 day பிஃபோர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் ஒரு நாள் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன், அவ்வளோதான் வித்தியாசம். இதில் செம காமெடி என்னென்னு தெரியுமா, நான் எப்போவும் ட்ராண்ட்ரம் போகிற மாதிரியே பைபாஸ் ஏறி ட்ராண்ட்ரம் போயிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனப்போ தான் யோசிச்சேன், நான் எதுக்கு இந்த ரோடு வரேன், நமக்கு பொன்மடி அந்த ரோடு தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்ப யூட்டர்ன் போட்டு இப்படி போயிட்டுருக்கேங்க. நான் நேராக போயிருந்துருந்தேன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தூரம் இப்போ கிராஸ் ஆகிருக்கலாம். வண்டி இப்போ ரோட்டில் வெஹிக்கிள்ஸ் இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. நான் வீட்டில் இருந்து 5:30 கிளம்புனேங்க. இப்போ பாருங்கள் நேரமே விடிஞ்சாச்சு. வண்டி பார்த்தீங்களா சும்மா பலான்னு இருக்குதா. நேற்று தாங்க சர்வீஸ்லாம் விட்டேன். வண்டியை சர்வீஸ் விட்டு ஒரு சிலிக்கான் லூப்ரிகேட் நான் ஒன்று வாங்கினேன். 450 சம்திங் ருபீஸ் வரும் சார். அது அடித்தேங்க. வண்டியெல்லாம் புதுசு மாதிரி அப்படி பலன்னு இருக்குது. இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல்லாம் பார்த்தீங்களா ரொம்பவே ஷைனிங்காக, இது புது ப்ராடக்ட். நம்ம கவர்லேருந்து பிரித்து எடுத்தால் எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. நான் நேற்றுக்கு நைட்டு தான் நான் வண்டியை ஃபுல்லாகவே ரெடி பண்ணேன். இனி ஜஸ்ட் மார்னிங் தான் இனி வண்டியை நிறுத்தி பார்க்கணும் இதோட அழகு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. புது பைக் மாதிரி தான் இருக்கா இல்லை ஜஸ்ட் சர்வீஸ் பண்ண மாதிரி தான் இருக்கான்னு இல்லை இனி தான் பார்க்கணும். ஆக்சுவலி இது எந்த ரோடுனா நம்ம இந்த வெள்ளரட்டை ரோடு இருக்குது இல்லைங்க, வெள்ளரட்டை குருசுமலை ரோடு, அந்த ரோடு வழி தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். ஸோ அது வழியாக நான் பொன்மடி போயிட்டு, பொன்மடி போகணுன்னா அதுக்கு முன்னாடியே நமக்கு விதுராலேருந்து லெஃப்ட்டு பாலோடு ரோடு நம்ம வழியாக தான் போகிறோம். அப்படி போயாச்சுன்னா நமக்கு செங்கோட்டை தென்காசி ஈஸியாக ரீச் ஆகிடலாம். தென்மலை போகலாங்க, போகிற வழியில் தென்மலை கிராஸ் ஆகி தான் நம்ம போகிறோம். ஸோ நான் தென்மலை இதில் போனதே கிடையாது. ஸோ அந்த இடத்துலையும் நிறுத்தி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே நமக்கு ரைடை கண்டினியூ பண்ணலாம். சம்பவம் என்னன்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இது இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஆக்சுவலி இப்போ கரெக்டாக ஜூலை, இன்றைக்கி ஜூலை 12. ஸோ இன்றைக்கான பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மழை சுத்தமாக கிடையாதுங்க. பேர் தான் அங்கே மன்சூனு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இந்த வாட்டி மழை பெருசாக பெய்யவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு மே எண்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மழை. ஒரு ஜூன் 4, 5, 6, 7ல் அவங்க டோட்டலி ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மழை சுத்தமாக கிடையாது. எப்போவாச்சும் ஒரு வாட்டி லைட்டாக பெய்யும் போகும். மேகம் எல்லாம் நல்லா கருமேகம் வரும், அதுக்கப்புறம் மழை பெய்யாது, வெயில் தான் அடிக்கும், சுட்ட வெயில். ஆக்சுவலி இன்னும் அந்த ப்ராப்ளம்ஸோட இதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வாட்டி சீசன் அடி வாங்குறது. பட் மலை சைடில் மழை இருக்காங்க, கேரளா சைடு. ஸோ கேரளா சைடு ஒரு நார்த் கேரளா பார்த்திங்கன்னா டோட்டலி டிசாஸ்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பயங்கர மழை. நம்ம சவுத் சைடு தான் போகிறோம், சவுத் கேரளா தான் போகிறோம், இடுக்கி அந்த சைடு. எப்படின்னு தெரியலை, மழை பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கிளைமேட்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். இந்த ரீல்ஸ் வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன். 2 days ago, 24 hours ago அப்படின்லாம் சொல்லி வீடியோஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதை நம்பி தான் நாங்களும் போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக இந்த வாட்டி மன்சூன் எங்களை ஏமாற்ற தான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் இயர் போகும்போதும் அப்படி தாங்க, சுத்தமாக மழை கிடையாது நம்ம ஊரில் ஜூலையில். ஆனால் வால்பாறையில் இருந்து நல்ல கிளைமேட் இருந்தது. அதிரப்பள்ளி போகிற வழியில் நல்ல மழையாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பாலக்காடு, கோயம்புத்தூர் போகும்போதெல்லாம் மழை வெளுத்து வாங்குச்சு. லிட்டரலி ஒரு 2 hour மழை நின்று பெய்யுது, வெறுத்தனமாக பெய்யுது. ஸோ அந்த மாதிரியான கிளைமேட் கிடைக்கும்னு தான் நினைக்கிறேன். நமக்கு இந்த வாட்டி ரைடு ரொம்ப லாங் இருக்காதுங்க. நம்ம ஒரே ரீஜனை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வராட்டுமேடு, உளுப்பினி, அந்த மாதிரியான பாலொழுகும் பாறை, ஸோ அந்த மாதிரியான இடங்களுக்கு மட்டும்தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஸோ நமக்கு
ரைடிங் வந்து ரொம்ப அளவுக்கு இருக்காது. நம்ம போகிற வர தூரம் தான், இதுதான் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ கைஸ், இது வந்து கண்ணுமா மூடு. தமிழ்நாடு போலீஸ் நிற்கிது பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் வந்து கேரளா ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி நான் ரொம்பவே யோசிச்சுட்டே இருந்தேன், இன்றைக்கி இப்போ கிளம்பவா நாளைக்கு கிளம்பவா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ வீட்டு பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, அதான் நான் ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருந்தேன், என்ன பண்ணுறதுக்கு, சண்டே கிளம்பவா இல்லை மண்டே மார்னிங் கிளம்பவான்னு. ஏன்னா மண்டே மார்னிங் கிளம்பிச்சுன்னா நான் நேராக இங்கேருந்து வாகமன் போகிற மாதிரி இருக்கும் விடிகி. ஸோ அது டிஸ்டன்ஸும் அதிகம், ஏன்னா தனியாக போகணும், சோலோ ரைடு தான். அங்கே நம்ம பசங்கிட்ட அப்படின்னா அங்கே வந்து ரீச் ஆகும், அங்கே இடிக்கி நான் ஒரு டெஸ்டினேஷன் 2 பேருக்கு பொதுவாக போட்டு மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் காரக்கோணம் சிஎஸ்ஐ காரக்கோணம் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜ். சரியான மெடிக்கல் காலேஜ் இது. இங்கே ஒரு சரௌண்டிங்லேயே ரொம்ப நியர்பை இருக்கிற மெடிக்கல் காலேஜ் இந்த மெடிக்கல் காலேஜ் தான். ஆக்சுவலி இப்போ மழை பெய்தாச்சுன்னா இந்த இடம் பார்க்குறதுக்கு உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. ரோடெல்லாம் ரொம்பவே பிளாக்காக, 2 சைடுமே க்ரீனிஷாக நல்லா இருக்கும். இந்த ரோடு வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறதுக்கு, மழை இல்லையே. இந்த ரோடு சூப்பராக இருக்குமோ இல்லையோ, இந்த 2 சைடு இருக்க வீடுகளை பாருங்கள், ஒவ்வொரு வீடும் போட்டிக்கு போட்டி வச்ச மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா மலையாளிஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டுக்கு ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்தா இவங்க சின்னதாக ஒரு இது வந்து எங்கள் ஊர்லேயும் இருக்குது. என்ன நியர்பை இருக்கனால இந்த வீடுகளை பார்த்து நாங்களும் இதே மாதிரி பெருசாக வீடு வைக்கணும்னு சொல்லிட்டு லோனை எடுத்து வீடு வச்சுட்டு லோன் அவஸ்தைப்படுறாங்க, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. ஆக்சுவலி இந்த வாட்டி ரைடில் வந்து ஒரு 3 மெம்பர்ஸ் வந்து புதுசாக ஆட் ஆகுறாங்க. எனக்கு யாருன்னு தெரியல. ஸோ 3 பேர் பார்க்கலாம். ஒரு பையன் வந்து இங்கே அருமனை பக்கத்தில் இருந்து அவனை மட்டும் தான் தெரியும், அவன் இப்போ தெரியலை, ஜஸ்ட் இந்த ப்ரொஃபைல் பார்த்தேன் குரூப்பில். ஸோ TN 75ன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதான் மெசேஜ் பண்ணி கேட்டேன், அப்போது சொன்னான் அருமனை பக்கத்தில் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, எனிவே மீட் பண்ணலாம். சரி, அதுக்குன்னு சேர்ந்துலாம் நாங்கள் போகல, எனக்கு என்னுடைய டைம் பார்த்து போகிறேன், அவங்க அவைலபிலிட்டி பார்த்து வருவாங்க. ஆக்சுவலி இந்த கோட்டையும் ஸ்பெஷல் கடை இருக்குது பார்த்தீங்களா சனா, இது வேறு லெவல் கடைங்க. நாங்கள் இங்கே ஒரு ரோடில் வந்து சாப்பிட்டோம். நான் ஃபஸ்ட்டாக நான் வந்திருந்தேன், ரீசெண்டாக தான் வந்திருந்தேன், ஒரு 10 days முன்னாடி. ஐயோ அந்த கப்பக்கிழங்கு பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தருவாங்க, என்ன டேஸ்ட்டு, நான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இப்போ சாப்பிட்றேன், வேறு லெவலில் இருந்துங்க. பொதுவாக வந்து இந்த கப்பை கிழங்கு கப்பை சிக்கன் மிக்ஸு அப்படி தான் தருவாங்க, ஜஸ்ட் கிரேவி எடுத்து ஊற்றி. ஆனால் இது வேறு லெவலில் இருந்தது, எப்படி பண்ணான்னு தெரியல, நல்லா கிறிஸ்பியாக, சிக்கனில் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துங்க, நல்லா இருந்தது. வெரைட்டி ஆஃப் ஃபுட் இருக்குங்க, பீஃப் ரிப்பு அது இது நல்லா பயங்கரமாக இருக்குது. ஒரு நாளைக்கு நான் ஒரு நைட் இங்கே வரேன், வந்து வீடியோ போடுறேன். ஸோ கைஸ், அந்த காட்சியை பார்த்தீங்களா, மேலே பனிக்கூட்டம் பாருங்கள். இங்கே மழையே கிடையாதுங்க, இருந்தாலும் அந்த ஹில் மேலே ஃபுல்லாகவே பனியாக இருக்குது, மிஸ்டியாக இருக்குது பாருங்கள். நம்ம நியர்பை வந்து வெள்ளரடா வந்துட்டோம். ஸோ வெள்ளடாலேருந்தே அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பாருங்கள், நம்மளை வரவேற்கிறத எப்படி வரவேற்கிறதுன்னு பாருங்கள். பனிக்கூட்டத்தை பாருங்கள். சின்னதாக ஒரு சாரல் மழை கூட பெய்தா சூப்பராக இருக்குது பார்த்து வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ இனிமேல் ஃபுல்லாக ஹில் தாங்க. இவ்வளோ தூரம் நம்ம ஜஸ்ட்டு நார்மல் ரோடு மாதிரி தான் வந்தோம், சின்ன பெண்டு நம்ம ஒவ்வொரு ஹில்லாக ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நமக்கு பெருசாக ஃபீல் ஆகாது, பட் ஆனால் நம்ம ரொம்ப மலை எப்படி போய் ஏறி போயிட்டே இருப்போம். ஸோ இந்த ரோடோட 2 சைடு 2 எண்டையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அவ்வளவு க்ரீனிஷாக. ஸோ இது கேரளாவோட பியூட்டின்னு சொல்கிறது இதுதாங்க, இந்த க்ரீனரி. அவங்க இதை வச்சு தான் பிழப்ப ஓட்டுறாங்க, காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ வந்து விதிரா ஜங்ஷன் வந்திருக்கோம். நம்ம இங்கேருந்து லெஃப்ட்டு போனால் பாலோடு, ரைட்டு போனால் பொன்முடி, போனக்காடு அந்த இடம் வரும். நமக்கு இங்கே லெஃப்ட் போமா. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் இந்த ரூட் வந்திருக்கேன், லெஃப்ட் சைடு. இதுக்கு முன்னாடி தான் வந்தது கிடையாது. ஸோ GS ட்ராஃபி இன்றைக்கி பாருங்கள், BMW 1250 TN 75. மாத்தாண்டத்தில் இந்த மாதிரி வண்டிலாம் கிடக்கா, பரவாயில்லையே.
ஸோ எனக்கு இனிமேல் அவ்வளோ ரோடு எனக்கு சுத்தமாக இந்த ஐடியாவும் கிடையாது. இது வரைக்கும் நான் பொதுவாக யூஸ் பண்ணுறது தான், மந்த்லி ஒன்ஸாவது வர ரோடு தான். இதுக்கு மேலே எனக்கு ஐடியாவே கிடையாது. தென்காசி நாங்கள் போகிறது தென்காசி எப்போவுமே வந்து நம்ம பைபாஸ் போய் திருநெல்வேலி போய் தான் போவோங்க. ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி நான் நிறைய நாள் யோசித்தேன் இப்படி வரணும்னு. பட் ஆனால் ஒரு வாட்டி நடந்து கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் இப்படி நம்ம போகிறோம். சரி, எங்கேயாச்சும் ஒதுக்குப்புறமாக நிறுத்தி மேப்பெல்லாம் போட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகி கிளம்புவோம். ஏன்னா இருந்து படக் சுரே வலி. ஸோ இப்போ என்கிட்ட வேறு பைக் கிடையாது ஸ்பேருக்கு, நான் ஃபுல்லாக இந்த வண்டியை தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் என்ன ஆகுதுன்னா எப்போவுமே இருந்து குஷன் ரொம்பவே கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. எனக்கு எப்படி தோணுதுன்னா, நம்ம இந்த வால்பாறையில் நதிரப்பள்ளி போவோம்ல, ஸோ அந்த ரோடு மாதிரிங்க இருக்குது. இதில் ஒரு இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது பாருங்கள், ஜவாகர் நவோதயா வித்யாலயா. வா, இந்த பஸ் ஸ்டாண்டு பார்க்குறதுக்கு ஒரு நொஸ்டாலிக் ஃபீலிங் இருக்குது. இந்த ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு ஸ்கூல் வச்சது மாதிரி இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் இந்த ரோடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உண்மையிலே ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி போகிற மாதிரி தான் இருக்குது. பிரேக் எடுக்கணுங்க, வண்டி ரைடு ஸ்டார்ட் பண்ணி என்ன தெரிஞ்சு 2 மணி நேரத்துக்கு பக்கத்தில் ஆகும். இதோட பிரேக் எதுவுமே போடலை. ஆனால் நமக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் போக முடியும். ரோடை பார்த்தீங்களா, ஃபுல்லாக கர்வான ரோட்ஸு. பாருங்கள் இந்த மணி இப்போ பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு ஒரு 7:30 எல்லாம் ஆகும்னு நினைக்கேன். இதுக்கு 7:38 ஆகும்னு நினைக்கேன். இதுக்கே இப்படி இருக்குது. இதெல்லாம் நைட்டு வந்து நினச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. காலங்காவ் இந்த இடத்தோட பேர். ஸோ நேரம் போயாச்சுன்னா நன்னியோடு. ஒரு மலை ஏறிட்டு இருந்தோம், இப்போ இறங்குறோம். ஏறுறதும் எத்தனை மலை ஏறணும் எத்தனை மலை இறங்கணும்னு என் சத்தியமாக எனக்கு கணக்கு கிடையாது. ஆனால் இங்கே வந்து மழை பெய்திருக்குங்க. இங்கே பாருங்க, நைட் ஏதோ லைட்டாக மழை பெய்திருக்கு. ஸோ இங்கேருந்து தென்மலை பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே லைட்டாக மழை தூவி இருக்கு பாருங்க. பாவி போகிற இடம் எல்லாம் பாதாளம்னு சொல்கிற மாதிரி நான் வரும்போது மழை ஸ்டாப் ஆகிருக்கு. இங்கே லைட்டாக சாரல் விழுந்துருக்கு. ஸோ வெங்கோலை அப்படின்னு சொல்கிற இடம் இது. அரிப்பா கிராஸ் ஆகுறோம். சின்ன சின்ன கிராமங்களை கிராஸ் ஆகி போயிட்டே இருக்கோம். நம்ம செங்கோட்டை தான் வந்து பார்டர், கேரளா தமிழ்நாடு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுது தமிழ்நாடு. நம்ம எப்படின்னா தமிழ்நாட்டில இருந்து கேரளா வந்து, கேரளா இருந்து திரும்ப தமிழ்நாடு போறோம். இந்த லூப் நல்லா இருக்குல்ல. சே, மழையை மிஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் நல்லா பெய்திருக்கு மழை. ஆக்சுவலி மன்சூன் இப்போதான் மன்சூனுக்கு ரைடு வந்த ஒரு ஃபீலிங்கே இருக்கு. கொஞ்சமாக அது மழையெல்லாம் இப்படி ஆனதை, மழை பெய்ததை பார்க்கும்போது டைரக்டாக மழை பெய்ததை பார்க்கல. பட் ஆனால் மழை நல்லா இங்கே பெய்திருக்கு. இந்த ரூட்டு நல்லா பெய்திருக்கு. ஸோ காய்ஸ், இங்கேருந்து பார்த்தா தென்மலை டேம் வியூ பாயிண்ட் தெரியும். ஸோ அதுக்காக தான் இங்கே ஸ்டாப் பண்ணேன். பாருங்க, கல்லட டேம் தென்மலை. இதுதான் கல்லட டேம் தென்மலை, பார்த்தீங்களா? ஸோ அதான் தெரியுது பார்த்தீங்களா, அதான் டேம். மேலே போக முடியுமான்னு தெரியல, அந்த சைடு நான் ட்ரை பண்ணலை. ஒரு நாள் இதுக்குன்னு வரும்போது பார்ப்போம். பாவம் இந்த குரங்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்குது. மூஞ்சியை பார்த்தீங்களா, பாவம். ஓ, இப்படி போகலாமா மேலே? இது பார்த்தீங்களா, ரைட் சைடு பார்த்தீங்களா, கல்லடா இரிகேஷன் ப்ராஜெக்ட் தென்மலை. ஸோ இது வழி நமக்கு மேலே போகலான்னு நினைக்கிறேன்.
இங்கே நிப்பாட்டல, நிப்பாட்டி பார்க்குறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் நமக்கு அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். ஆக்சுவலி இது ரொம்பவே டீப் ஃபாரஸ்ட் மாதிரி தான் அங்கே இருக்குது. சைடெல்லாம் பாருங்கள், ரொம்பவே அடர்ந்த காடு மாதிரி தான் இருக்குது. மாதிரி கிடையாது, அடர்ந்த காடு தான். ஆக்சுவலி செங்கோட்டை இன்னும் இங்கேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 கிலோமீட்டர் எப்படியும் வரும். ஸோ 40 கிலோமீட்டர் போயாச்சுன்னா திரும்ப அங்கேருந்து இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் வந்து நம்ம ரூம் இருக்க இடத்துல இருக்கு. ஸோ ப்ரோ மாரி ப்ரோ வந்து செங்கோட்டை வந்துட்டு கால் பண்ண சொன்னார். நான் கால் பண்ணுறேன். ஸோ இதை பார்த்தீங்களா 13 ஆர்ச் பிரிட்ஜு, அதோட ஸ்டார்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த தையான ஒரு பாட்டு இருக்குது தெரியுமா ஷாருக் கானுக்கு, அது இங்கே இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணது. ஸோ லொக்கேஷன் இது கிடையாது, இன்னொரு இடம் வரும் பாருங்கள், அந்த பாட்டில் எல்லாம் வரும். ஸோ அடுத்த சைடில் தான் அது இருக்குன்னு நினைக்கிறேன். இப்பா இப்படி மழை தண்ணி கெட்டி கிடக்கு. ஸோ பார்த்தீங்களா இதுதான் அந்த பிரிட்ஜ், 13 ஆர்ச் பிரிட்ஜ். இல்லை நிறுத்தி ஃபோட்டோ எடுப்போமா? இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஹாய் காய்ஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன்னு தெரியுமா? கரெக்டாக அந்த 13 ஆர்ச் தக்க தையான்னு ஷாருக் கான் டான்ஸ் ஆடுவான்ல, அந்த ஆர்ச்சு கீழே தான் நான் இருக்கேன். ஸோ இதோட பேக் வியூ தான். இந்த ஆர்ச்சுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ரிவர் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ பாருங்கள், இந்த சைடு ரொம்பவே சேராக இருக்குது, ரொம்பவே சேராக இருக்குது. இதை சவுட்டி அங்கே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஷூ ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும். அதனால் நான் போகல, இந்த இடத்த நான் காமிச்சிடறேன் பாருங்கள். வரைவா பார்த்தீங்களா, நம்ம டிராகனை தான் நிற்கி. இதுதான் 13 ஆர்ச் பிரிட்ஜ். ஸோ ரைடு வந்து போயிட்டே இருக்கு. இதான் செகண்ட் பிரேக் எடுத்தேன். வார வழியில் பாலோடுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஸ்டாப் பண்ணேன், ஒரு 2 ஹவர் கிட்ட எடுத்தேன், தாண்டி ரெஸ்ட் எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 1 ஹவர் கிட்ட தான் ரைட் பண்ணியிருப்பேன் இவ்வளோ நேரமாக. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு அதிகமாக வந்து ஸ்பீடாக போக முடியாது. ஃபுல் அண்ட் ஹில்லாக மலை ஏறுது இறங்குது. ஸோ அப்படி தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா பார்க்குறதுக்கு? நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஃப்ரெண்டு ப்ரிவ்யூ தெரிய மாட்டேங்குது, 4K 60 போட்டிருக்கேன், அதனால் ப்ரிவ்யூ தெரியாது. ஆக்சுவலி இந்த ரோடு வந்து ரைட் பண்ணுறதுக்கு சூப்பராக தான் அங்கே இருக்குது. ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா லாரிஸுங்க, பயங்கரமாக லாரிஸ் வந்து இந்த ரோடு வந்து போயிட்டே இருக்குது. சிமெண்ட் லாரி, அந்த லாரி, இந்த லாரி, சரக்கு லாரி, எல்லா லாரியுமே போயிட்டே இருக்கு. இங்கே பாருங்கள், சைடில் நிப்பாட்டி விட்டுருக்காங்க பார்த்தீங்களா? எல்லாமே ரொம்ப பெரிய டாரஸாக இருக்குது. அது மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஓ ஸோ அங்கே பாருங்கள், ஒரு அண்ணில், பெரிய அண்ணில், மர அண்ணான் சூப்பராக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ மழையும் மிக்ஸ் ஆகிருக்கு, மழை மேகமும் இருக்குது, வெயில் மேகமும் இருக்குது, சாதா மேகமும் இருக்குது. அதனால் கிளைமேட் எப்படி இருக்க போகுதுன்னு கெஸ் பண்ண முடியாது. வெயிட் அண்ட் சி. எனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு, அந்த சைடு ரோடு போன மாதிரி இருந்து இந்த சைடும் போகிற மாதிரி இருக்கு. ஓ அப்படியும் போகலாமா? அப்பா இது என்னடா இது, ஸ்விம்மிங் பூலாக கட்டி போட்டிருக்கானோ? இவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல் கட்டி போட்டிருக்கானோ? தமிழ்நாடு தாங்க, அது வேற லெவல், அடிச்சுக்கவே முடியாது. ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாது. அண்ணாச்சி ஹோட்டல், இந்த ஹோட்டலில் நேம் பாருங்கள், அம்மச்சி ஹோட்டல், சாரி. இதே மாதிரி அம்மச்சி ஹோட்டல் வந்து அங்கே இருக்குது, எங்கேன்னா நெட்டா. பெரிய பிரச்சனை இந்த லாரி ஏறணும், இது காலி வண்டியில், அதனால் ரேஸ் பண்ணணும், ரேஸ். சரியான வெயில். சரி, தென்மேல இருக்கும்போது கொஞ்சமாவது கிளைமேட் இருந்தது. இப்போ பாருங்கள், அடிக்கிற வெயில பாருங்கள். இங்கேருந்து கரெக்டாக இனி 13 கிலோமீட்ரு, கரெக்டாக 24 மினிட்ஸில் போய் சேரலான்னு காமிக்க ரூமில். சரியா? சார் நான் இப்போ செங்கோட்டை பக்கத்தில் நிற்கிறேன். செங்கோட்டை இன்னும் ரீச் ஆகலை, இன்னும் 3-4 கிலோமீட்டர் இருக்குது செங்கோட்டைக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக 13 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் 24 நிமிஷம் மேப்பை காமிக்கிறது பாருங்க, தலைகுத்தனை காமிக்கு. இங்கேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டர் ஒரு ரைட்டு, தென்காசி. இது குற்றாலம் போய் தான் போகணும்னு தெரியல, பார்ப்போம்.
ஆக்சுவலி எனக்கு எந்த கஷ்டமும் தெரியல பெருசா. கொஞ்சம் தூரம் வெயில் அடிச்சது, இப்போ வெயில் அடிக்குது, அது மட்டும் தான் கஷ்டமா இருக்கு. இது பைபாஸ்ல வந்தாச்சுன்னா ஸ்பீடா வரலாம். ஆனா கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு நேச்சர் ஃபீல் கிடைக்காது. ஏதோ பைபாஸ்ல ரேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளும் எப்படி 80 90 அந்த ஸ்பீடு தான் க்ரூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஓகே, நல்லா தான் இருக்கு. வயல் கிராமங்கள் அது இதெல்லாம் பார்த்து பார்த்து அப்படி வரலாம். ஸோ காய்ஸ், ரூம் பக்கத்தில் வந்தாச்சு. ஒரு 200 மீட்டரில் அப்புறம் ஒரு டேர்ன் லெஃப்ட்டு, அதான் காமிக்கு. ஸோ இது இந்த ரோடா? சேலம் ஆர்ஆர் பிரியாணி இங்கே பக்கம் தான் இருக்கா? ஓகே, மத்தியானம் அப்போ இங்கே வரலாம். ஓ, இங்கே தான் ரூம் இருக்கா? நானே திடீர்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். திடீர்னு இது பக்கத்தில் வந்தாச்சுன்னா உடனே அது க்ளோஸ்னு காமிக்கும். எஸ், அவர் டெஸ்டினேஷன் இஸ் ஆன் த லெஃப்ட். ஓகே, ரூம் ரீச் ஆகிடுச்சோம். இதில் எந்த ரூம்னு தெரியலையே. இதில் வீடு தான், எந்த வீடுன்னு தெரியல. ஏகப்பட்ட பில்டிங் இருக்குது. இதுவாக தான் இருக்கணும். ஒரு ரைடிங் கேஸை காணுமே. மோஸ்ட் ப்ராபபிளி இதுதான்.